வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா ஆல்ரெடி 33 வீடியோ போட்டிருக்கேன். இது 34வது வீடியோ சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில நடந்த ஒரு 2025ல நடந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நம்ம எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்காங்கன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு குரூப் 2 2A கொஸ்டின் சரிங்களா? மேல பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு குரூப் 2 2A கொஸ்டின். சரிங்களா? பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்தி பார்ப்போம். பிழையற்ற ஒரு அஃறிணை பன்மை தொடரை கண்டறிய. பிழையற்ற ஒரு அஃறிணை பன்மை தொடரை கண்டறிய. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அஃறிணை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஃறிணைங்கிறது மனிதன் அல்லாததுதான் அஃறிணைம்போம். மனிதன் அல்லாதது. சரிங்களா? அவள் அல்லங்கிறது ஒரு உயர்திணை. இது வராது. சரிங்களா? அவன் அல்லங்கிறது ஒரு உயர்திணை வராது. மரம் அன்றுன்னு வராது. அவை அல்ல. சரிங்களா? அவை அல்லங்கிறது இது சரியான பதில். 2வது கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்வு செய்க. சரிங்க? சரியான தொடரை செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. இது வந்து தான் செடி கொடிகள் காற்றில் அசைந்தன சரியான வேடா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிய. இது வந்து மகடு வந்தால். சரிங்களா? மகடு வந்தால். இதான் சரியான பதில். அடுத்து பாருங்க. 4வது கொஸ்டின். இதுல வந்து அடி தாவரம். அடி தாவரம் எதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம தாவரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அடிப்பதியை குறிச்சா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோளத்தட்டு. சோளத்தட்டு. கரும்பு வந்து களி. சரிங்களா? கரும்பு வந்து களி. மூங்கில் களைன்னு வரும். சரிங்களா? மூங்கில் வந்து களைன்னு வரும். அடுத்து வேப்ப மரத்துக்கு அடின்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க. யானையின் ஒளி மரபை கண்டறிய. யானை வந்து பிளிரும். யானை வந்து பிளிரும். மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிய. மான் வந்து கணம். சரி பாத்துக்கங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கங்க. சரிங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் கேளீர் என்பதன் சொல்லுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன? அதாவது கேளீர் என்பதுக்கு வந்து பொருள் வந்து பாத்தீங்கன்னா உறவினர். சரிங்களா? உறவினரும். ஆனா வந்து இது ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பகைவர். சரிங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. சரிங்களா? பாத்துக்கங்க. வாங்க ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. சரிங்களா? கேன்னானது பறவை. இதுல வந்து கேன்னா பறவை. சரிங்களா? கா அப்படின்னா தராசு. கான்னானது தராசு. இதுல வந்து தே அப்படின்னா கொள்ளுவகை. கொள்ளுகை. தேன்னா கொள்ளுகை. நீனா உறுதி. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து டி தான் சரியான பதில். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதுல சரியான பதில். கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க. 9வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார். இதுல வந்து உற்றார் வந்து பொருந்தல. சரிங்களா? உற்றார் வந்து பொருந்தல. பாத்துக்கங்க. அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. இதுல வந்து கருவூலம், களம் பூச்சி, கவரிமான், களத்து மேடு. இதுல எப்படி இதுல பொருத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாமே கேக்கன்னு வருது. ஆனா முதல்ல இருந்து நம்ம எடுக்க முடியாது. 2வது வந்து 2வது எழுத்துல இருந்து பொருத்தி எடுத்திருக்காங்க. சரிங்களா? 2வது எழுத்து இருக்குல்ல. 2வது எழுத்துல இருந்து பொருத்திட்டு இருக்காங்க. அந்த ரு, ல இதுல இருந்து பொருத்திருக்காங்க. சரிங்களா? இதுல எது வருதுன்னு பார்த்து நம்ம கரெக்டா ஆன்சர் பொருத்தலாம். சரிங்களா? உயிர்மெய் எழுத்துல எதுன்னு பார்த்து பொருத்திக்கோங்க. அடுத்து வேர்க்குரு என்னும் சொல்லி வந்து பேச்சு வழக்கு. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து எழுத்து வழக்கு. இது பேச்சு வழக்குனா நம்ம வந்து வேர்க்குரு. இது ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. காகத்துக்கு உரிய மற்றொரு பெயர். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. காகத்துக்கு உரிய மற்றொரு பேர் வந்து புட்டடம். சரிங்களா? புட்டடம். பாத்துக்கோங்க. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்று அழைப்பர். புன்கண். சரிங்களா? அன்புக்குரியவர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் வந்து புன்கண் என்று அழைப்பர். பின்னாடி வாங்க ஓதிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களில் தரும் சொல் வந்து விரல். சரிங்களா? இந்த ர வந்து எந்த ர வருதுன்னு பாத்துக்கங்க. சரிங்களா? விரல். பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு. பிரித்தெழுதுக. வேநன்மை என்று சொல்லின் என்னும் சொல்லின் பிரித்தெழுதுக. வேல் பிளஸ் நன்மை. இதுல வந்து பாத்துக்கங்க. வேல் பிளஸ் நன்மை. அது பிளஸ் அன்று என்னும் சொல்லின் சேர்த்தெழுதுக. ஆதன்று. அது பிளஸ் அன்று என்னும் சொல்லி வந்து சேர்த்தெழுதுக கேட்டா ஆதன்று. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். சரிங்களா? சேர்த்தெழுதுக. உள் பிளஸ் மனம். உள் பிளஸ் மனம்னா உண்மனம். பாத்துக்கங்க. ட்ரிபிள் சொல்லி இன்னும் வருது. சரிங்களா? இது வந்து இதெல்லாம் வராது. ட்ரிபிள் சொல்லி இதுன்னு தான் வருது. பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க. பொறுத்துக. பொறுத்துக வந்து அனுராகம்.
அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. அனுராகம்னா மிக்க ஆசை. அடுத்து 2வது பாருங்க. அனுராகம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தாகம். ஒத்தாகுதல். சரிங்களா? ஒத்தாகுதல். இது 2. 3வது பாருங்க. ஏனம். ஏனம் அப்படி பார்த்தீங்கன்னா, மான். ஏனம்னா மானு. அடுத்து ஏனம் பாருங்க. சிங்கிள் சொல்லின டபுள் சொல்லின அது வந்து பாவம். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியா புரிஞ்சிருக்கு பாத்துங்க. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அற்ப பாவி. சரிங்களா? அற்ப ஆவின்னு வரும். சரிங்களா? அப்பாவிங்கிறது என்னும் பிழை. அப்பாவி என்னும் சொல் வந்து பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அற்ப ஆவி. சரிங்களா? இதுதான் கரெக்டா இருந்திருக்கு. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. எது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். எது யாது என்னும் சொற்கள் வந்து சுட்டு சொற்களாகும். காரணம் பாருங்க. ஏ யா என்னும் சுற்றெழுத்துக்கு அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று வந்து தவறுன்னு சொல்றாங்க. காரணம், அதாவது கூற்றும் தவறு, காரணம் 2மே தப்புங்காங்க. சரிங்களா? பாத்துக்கங்க. பொறுத்துக்க பாருங்க. சொற்கள் இலக்கணம். இதுல வந்து அது நாய். இதுல வந்து அக்ரிணை ஒருமை. அக்ரிணைல வந்து ஒருமை. அது நாய்ங்கிறது அக்ரிணைல ஒருமை. அவர் அவர்கள் இது வந்து உயர்திணை பன்மை. அவர் அவர்கள்னா உயர்திணை பன்மை. ஏன்னா வந்து நம்ம வந்து மனிதர்களை குறிக்குது. அவை நாய்கள். அவை நாய்கள்னா அக்ரிணைல பன்மை. சரிங்களா? அடுத்து தங்கைங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. சரிங்களா? இது பார்த்தா நம்ம கரெக்டா அடிச்சிடலாம். உயர்திணையில பெண்பால் ஒருமை. இது பார்த்தோன்னா கரெக்டா அடிக்கலாம். அடுத்து பாருங்க. இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டது. இளஞ்சி வந்து ஒரு போர்ச்சுகீசியம் ஒரு வேர்டு. சரிங்களா? இளஞ்சிங்கிறது ஒரு போர்ச்சுகீசியம் வேர்டு. அடுத்து பாருங்க. சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். சரிங்களா? இதான் வந்து கரெக்டா புரிந்திருக்கு. பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க. தமிழ் சொல்லை கண்டறிய. தமிழ் சொல் வந்து பிண்டம். இதான் தமிழ் சொல். இந்த சாவி, பொத்தான், சோப்பு இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? ஒற்றுப்பிழையை சரி செய்க. ஒற்றுப்பிழைங்களா வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இது வந்து எதுல வந்து இக்கு இஞ்சி இதை பாத்துக்கோங்க. இதுல வந்து டி தான் கரெக்டா பொருந்திருக்கு. சரிங்களா? இக்கு இதை கரெக்டா பொருந்தி வந்திருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அதாவது வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து. சரிங்களா? கடைபிடித்து இக்கு இப்பு இது கரெக்டா பொருந்திருக்கு. இதுதான் கரெக்டான இது. ஆப்ஷன் டி தான் சரியான பகுதி. அடுத்து வருங்க. பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்ற தொடரை தேர்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இது வந்து ஏதான் சரியா புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் மலர் என்ன செய்தால் வாடுவார் விருந்தினர். முகம் திரிந்து நோக்கினால் வாடிவிடுவார். சரிங்களா? அடுத்து மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். இது என்ன பாடல்னு கேட்டா நான்மணி கடிகை. சரிங்களா? நான்மணி கடிகையில இந்த பாடல் இருக்கு. ஓதச் சிறந்ததஞ்சு ஒழுக்கமுடைமை என்று அடி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டா முதுமொழி காஞ்சி. இது வந்து ஓல்டு புக்ல இருக்கு. சரிங்களா? முதுமொழி காஞ்சி. ஏலாதி கூறப்படும் சமண சமயத்துக்கே உரிய அறக்கருத்து கேட்டா கொல்லாமை. கொல்லாமை வந்து என்னது ஏலாதியில வருவது தான். அடுத்த ஊவை சுவாமிநாதர் வாழ்க்கை வரலாற்று நூலின் பேருங்க என் சரிதம். என் சரிதம் இங்கல பழைய புக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. பெருஞ்சித்தனார் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்ய. பெருஞ்சித்தனார் வந்து தேசபக்தன் என்கிற இதெல்லாம் நடத்தல. சரிங்களா? தேசபக்தன் இது நடத்தல. மற்றபடி இது வந்து தென்மொழி தென்மொழி சிட்டு தமிழ்லாம் நடத்தினது. தேசபக்தன் யாருன்னா திருவிக்க நடத்துறது. சரிங்களா? அடுத்தவர் கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை கண்டது. கனலின்னா கரும்பு இங்கிறது குறிக்கல. சரிங்களா? கனலின்னா கரும்பு குறிக்கல. கனலின்னா நெருப்பு, சூரியன், அதாவது சூரியன், நெருப்பு, பன்றி இதெல்லாம் குறிக்கும். சரிங்களா? கரும்பு வந்து குறிக்கல. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவினீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. சங்க செயலை ஏற்றிய ஆசிரியர் யாருங்கிட்டா உருத்திர கண்ணனார். சரிங்களா? உருத்திர கண்ணனார். இதுல பாத்தீங்கன்னா புளோஜர் என்ன பொருத்தமான தமிழ் சொல்லை தெரியுங்க. வலைப்பதிவர். சரிங்களா? வலைப்பதிவர். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுத்துங்க. பிறமொழி சொல்லுங்கன்னா இதுல வந்து வாடகைங்கிறது ஒரு பிறமொழி சொல். சரிங்களா? வாடகைங்கிறது ஒரு பிறமொழி சொல். நிறைவு, வெளியீடு, ஒழுங்குங்கிறதுலாம் நம்ம தமிழ் சொற்கள். கொடுக்கப்பட்ட பத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாச்சொல் சரியான விடை தந்த நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற
நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகின்ற பொழுது நாம் மீளவும் இளையோராகிய பயிலவும் தொடங்குகிறோம். புற தேவைகளுக்காக அறிவுசார் நூல்களையும் அகத்தேவைகளுக்காக அறம்சார் நூல்களையும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகியதில் இருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடியவில்லை. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக உள்ளது. இளமையில் கற்றால் என்பது இளமையாகவே இருக்க உதவும். கலையாக கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. இதுல பாருங்க, இதுல ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப உள்ள தேவைக்காக நம் முன் இருப்பவை எவைன்னு கேட்டா அறநூல்கள். சரிங்களா? அதுல மேல இருக்கும் பதில். இளமையாகவே இருக்க உதவும் கலை எதுன்னு கேட்டா கல்வி. இளமையாக இருக்க உதவும் கலை எதுன்னு கேட்டா கல்வி. அடுத்து பாருங்க, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையான எதுன்னு கேட்டா புறநடை பயிற்சி. சரிங்களா? மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையான கேட்டா அதுல பாருங்க, இதுல இருக்கும் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள், அது புறநடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, 40வது கொஸ்டின், வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுன்னு கேட்டா அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற பொழுதுதான் நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க, இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுங்க. மிரட்சி. அதாவது இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அது உணர்த்தும் பொருள் கேட்டா மிரட்சி. சரிங்களா? அடுத்து நீர் பூத்த நெருப்பு போலன்னா அது சாம்பல். நீரு என்பதன் பொருள் கேட்டா நீருன்னா சாம்பல். அடுத்து ஒரு பொருளிலிருந்து பொறுத்துக. சரிங்களா? பொருளிலிருந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க, பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல். காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். சரிங்களா? அடுத்து விளம்புதல் கேட்டா பலர் அறிய சொல்லுதல். விளம்புதல்னா பலர் அறிய சொல்லுதல். உலர்தல் கேட்டா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஒன்றுக்கொன்று மாத்தி சொல்றது உலர்தல். இதுல ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ்க் ஆகாது, மாமனுக்கு ஆகாது. சரிங்களா? மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. மீதுன் விரும்பவேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டது. மீதுன் விரும்பவேல் என்று ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி கேட்டால் நொறுக்க தின்றால் 100 வயது. 47வது கொஸ்டின், புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது கண்டிப்பான இயற்கை வளத்துறை. இது இயற்கை வளத்துறையை சார்ந்ததான். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பொறுத்துகளை பிராசிங் அப்படின்னா கட்டு சட்டங்கள். சரிங்களா? கட்டு சட்டங்கள். ரெண்டாவது ப்ரீக்யூட்டினா கட்டு. சரிங்களா? அடுத்து சிமெண்ட் என்னது? பைஞ்சுதை. அடுத்து வென்னர்னா மெல்லுரை. சரிங்களா? மெல்லுரை. இல்ல பாருங்க, அசைலைண்ட் என்று ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொன்னா தாக்குபவர். சரிங்களா? அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துகன்னு வந்திருக்கு. பொறுத்துக பாருங்க, அரட்டின்னா ஃபர்ஸ்ட் கத்தி முனை குன்று. சரிங்களா? முதலுக்கு கத்தி முனை குன்று. ரெண்டாவது பாருங்க, அரினா சிஎஸ் ராக். அதுல பாத்தீங்கன்னா மணல் பாறை. ரெண்டாவதுக்கு ஃபர்ஸ்ட் கத்தி முனை குஞ்சு, ரெண்டாவது மணல் பாறை. மூணாவது பாருங்க, அரிச்சிலஸ் ராக். சரிங்களா? மூணாவதுக்கு பாத்தீங்கன்னா களிமண் பாறை. களிமண் பாறை. அபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இடையால் கிரானைட் பாறை. இடையால் கிரானைட் பாறை. இது இடையால் கிரானைட் பாறை. நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு 50 கொஸ்டின் போட்டு விட்டுருக்கேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. அதனால 2 பார்ட்டா போட்டு விடுறேன். சரிங்களா? அடுத்த பார்ட்ல மிச்சம் 51வது கொஸ்டின் போட்டு விடுறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி, அதாவது ஹிஸ்டரியில எங்கெங்க டாபிக்ல ஸ்கூல் புக்ல எங்கெங்க இருக்கு, அதே மாதிரி பாலிட்டியில எங்கெங்க ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, மேத்ஸ்ல எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட போறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு அந்த கொஸ்டின்லாம் வந்துடும். சரிங்களா? அதாவது
ஸ்கூல் புக்ல உங்களுக்கு எங்க பக்கங்கள் சிலபஸ் இது கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு, அந்த புக்ல எங்க இருக்குன்னு கரெக்ட்டா உங்களுக்கு நான் அது சம்மந்தமா ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த வர்ற குரூப் 4க்கும், குரூப் 2க்கும் நல்ல ஹெல்ப்பா இருக்கும். ஆ குரூப் 2க்கு பிரிலிமரிக்கும், குரூப் 4க்கும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பா இருக்கும். அது சம்மந்தமா வீடியோ போடுறேன். நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, கொஞ்சம் லைக் பட்டன மட்டும் அமுக்கிக்கங்க. நன்றி நண்பர்களே.